நீங்க சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆளுகிறவர்களாய் இருப்பீர்கள். சோ இந்த ஆளுகையை, இந்த டொமினியனை, இந்த மகத்துவத்தை, இந்த ராஜரீகத்தை இந்த பூமியில் நீங்களும் நானும் அடைந்து சூழ்நிலைகளுக்கு மேலே எழுந்து வெற்றி வீரர்களாய் வாழ்ந்திட உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ், ஒரு ஊக்கம் தேவை. அதுதான் போன வாரமும் இன்றும் நம்ம பேசுகிறோம். அது என்னங்க? அழகா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அது என்னங்க? விசுவாசம். மத்தேயு இப்படி சொல்லுகிறார், 11ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில் மத்தேயு சொல்லுகிறார், and from the days of John the Baptist, யோவான் ஸ்நாபகனுடைய நாட்கள் தொடங்கி until now, இந்த நாள் வரைக்கும் தேவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை ஆமென் பெற்றுக்கொள்ளுகிறார்களாம். யார் தெரியுமாங்க தேவராஜ்யத்தில் சிறந்தோங்குவார்கள்? யார் விசுவாசத்தோடு காணப்படுகிறார்களோ. ஒரு 4 பேரை தட்டி சொல்லுங்க, வர வர என்னுடைய விசுவாசம் வளருகிறது. சொல்லாதவங்களுக்கு வளரலன்னு அர்த்தம். இப்படி சொன்னார் திமோத்தேயுவை. இளைய குமாரன் திமோத்தேயுவை பார்த்து பவுல் எழுதுற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காய் காத்திருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். இந்த பூமியில் நீங்கள் எந்த அளவுக்கு, எந்த மகத்துவத்தில், என்ன போராட்டங்களை ஜெயித்து வாழுவதை நிர்ணயிப்பது உங்களுடைய விசுவாசத்தினுடைய வல்லமை. நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே ஆளுகை இல்லை. எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே ஆளுகை உண்டு. அங்கே நீங்கள் ஜெயிப்பீர்கள். இன்னொரு முறை எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே தோல்விகளை காண்பீர்கள். எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே சூழ்நிலைகளை ஜெயிப்பீர்கள். இப்ப பக்கத்தில் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வாழுகிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், எந்த அளவில் கர்த்தருக்குள் ஜெயிக்கிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது உங்கள் விசுவாசத்தின் பலன். நீங்கள் தோல்விக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நித்திய கீர்த்தியாக சியோனில் கர்த்தரால் உருவாக்கப்படுகின்ற மகத்தான ஒரு ஜாதி என்று விசுவாசிக்கிறவங்க இதுவரையும் சொல்லாத பலத்தவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விசுவாசிகளா நீங்கள் துரைத்தனங்களை எதிர்த்து நிற்பீர்கள். நீங்கள் சத்துருக்களை சம்மன் பண்ணுவீர்கள். நீங்கள் அந்தகார வல்லமைகளை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்துவீர்கள். நீங்கள் இருளினுடைய வல்லமைகளை துரத்தி அடிப்பீர்கள். நீங்கள் பிசாசுகளை ஜெயிப்பீர்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களை பின்தொடரும். நீங்கள் விசுவாச ஜாதி. ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கணுமாங்க. நீங்க எதுல வளரணும்? விசுவாசத்தில் வளரணும். மார்க்கு சுவிசேஷம் 9:23 நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசுவாசிக்கிறவனுக்கு 2 விஷயம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு சில விஷயங்கள் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு 4 விஷயம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். வாயை திறந்து என் கூட சொல்ல, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆனா அதுக்கு தேவையானது the force of faith. விசுவாசத்தினுடைய வேகம், ஆழம் உங்களுக்கும் எனக்கும் தேவையாயிருக்கின்றன. வேத புத்தகத்தில் விசுவாசத்தை குறித்த பட்டியலில் சொன்னதை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தில் 11:33 of the book of Hebrews. ஆமென். விசுவாசத்தினாலே who through faith, ஆமென், 33 who through faith subdued kingdoms, ராஜ்யங்களை பிடித்தெடுத்தார்களாம். எப்படி பிடித்தார்களாம்? சொல்லிட்டே வாங்களேன். ராஜ்யங்களை பிடித்தார்கள். எப்படி பிடித்தார்கள்? விசுவாசத்தினாலே. நீதியை சாதித்தார்களாம். எப்படி சாதித்தார்கள்? சிங்கத்தின் வாய்களை தடுத்தார்களாம். எப்படி தடுத்தார்களாம்? அக்கினியை அவித்து போட்டார்களாம். எப்படி செய்தார்களாம்? விசுவாசத்தினாலே. பட்டயத்தின் விளிம்புகளை தப்பினார்களாம். எப்படி தப்பினார்கள்? விசுவாசத்தினாலே. பலவீனத்தில் பலவான்களாய் நின்றார்கள். எப்படி நின்றார்கள்? ஆமென். யுத்தத்தில் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? விசுவாசத்தினாலே. அந்நிய சேனைகளை துரத்தி அடித்தார்களாம். எபிரேய நிருபக்காரன் சொல்றான், by faith. அத்தனையும் விசுவாசத்தினாலே செய்தார்கள். விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும். விசுவாசம் எங்கே இல்லையோ
அங்கே தோல்விகள் வரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க விசுவாசத்தினுடைய செயல்பாட்டில் தான் உங்கள் ஆளுகை இருக்கின்றன. ஆகையால் இந்த நாட்களில் விசுவாசத்தை குறித்த வேத வசனங்களை ஆழமாய் கற்றுக்கொண்டு நீங்களும் நானும் விசுவாசத்தை இன்னும் டெவலப் பண்ண வேண்டும். ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் வர வர வளர்ந்துட்டே தான் இருக்கிறேன். எதுல விசுவாசத்துல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுல? விசுவாசத்துல. மற்ற எல்லாத்தை விட இது வல்லமை மிக்க ஃபோர்ஸ். இந்த விசுவாசம் வேல்யூ பைபிள்ல விசுவாசிகளுக்கு என்னங்க? ஒரு 6-7 விஷயத்தை சொல்ல போறேன். நான் ரட்சிக்கப்பட்டதே விசுவாசத்தினால. எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாய் ரட்சிக்கப்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். பக்கத்துல ரட்சிக்கப்பட்டியா? அது ஒரே ஒரு காரணத்தால். எவ்வளவு வல்லமா பாருங்க. அமர்ந்து அங்கே உட்கார்ந்திருந்து இதயத்தில் விசுவாசித்து, ரோமர் 10:9 இதயத்தில் விசுவாசித்து இயேசுதாங்க ரட்சகர், எனக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கன்னு விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்தால் உங்களுக்கு யாருக்கும் இல்லாத பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டது எப்படிங்க? விசுவாசத்தினாலே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனோடு கூட நடக்கின்ற அந்த ஆபரேஷனுடைய துவக்கம் எப்படி துவங்கியது? விசுவாச பக்கத்துல விசுவாசத்துல தானே தொடங்கின. அதுல வளர்ந்துட்டே இரு. விசுவாசத்தை துவக்குனவரும் முடிக்கிறவா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி அந்த வரியம் தான் நீங்கள் ஓட வேண்டும். நம்பர் 1, ரட்சிக்கப்பட்டது எப்படிங்க? விசுவாசத்தினாலே. நம்பர் 2, நான் கர்த்தரோடு நடப்பது விசுவாசத்தினாலே. 2 கொரிந்தியர் 5:7 இப்படி சொல்லுகிறது, நீங்களும் நானும் பார்வையின்படி நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். இன்னும் நடக்கிறீங்களா கர்த்தரோட? எவ்வளோ துன்பம் வந்துச்சு, எவ்வளோ வேதனைகள் வந்துச்சு, ஆனா நடப்பதை நிறுத்தல. காரணம் என்னங்க? 11:5 எபிரேய நிருபம் சொல்லுகிறது, ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டது என்னவென்றால், ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். ஒருத்தன் கர்த்தரோடு நடந்து அவருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்து கர்த்தருடைய சமூகம் வரைக்கும் நிற்க வேண்டுமானால் அவனுக்கு என்ன தேவைங்க? பக்கத்துல ரட்சிக்கப்பட்டது விசுவாசங்க. நான் கர்த்தரோடு நடப்பது. இருக்கீங்களாங்க? ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டது, அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்தான். எப்படி செய்தானாம்? உங்களை விசுவாசம் சொல்லி உங்க பேரை இயேசுவின் நாமத்துல விசுவாசமாய் நடந்தது விசுவாசத்தினால, நடப்பது விசுவாசத்தினால. 3, நான் கர்த்தருக்குள் பிழைத்திருப்பதே விசுவாசத்தினால. ஹபக்குக் சொல்லுகிறார் 2:4 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென் சொல்லும். The just shall live by faith. ஆமென். 1:17 ரோமர் சொல்லுகிறது, the righteousness of God, தேவ நீதி விசுவாசத்தின் மேல் விசுவாசமாய் வெளிப்படுகிறது. ஆகையால் அது எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பக்கத்துல பிழைத்திருக்கிறதே விசுவாசத்தினால. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்னு சொல்ல போறேன். ஏன் தெரியுமா? இன்ன வரைக்கும் எவ்வளோ துன்பங்கள் வந்து, கஷ்டங்கள் வந்து, ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10000 பேரும் எவ்வளோ பேர் அழிந்து செத்து தொலைஞ்சு போன போதிலும் இன்னைக்கும் நம்மளை கர்த்தர் வச்சிருக்காரு. காரணம், உன்னை பாதுகாத்தது அந்த விசுவாசம். You are kept by God by faith. உங்களை பாதுகாத்தது அந்த விசுவாசம். Preserved by God by faith. என்னை இன்னைக்கும் பராமரிச்சு பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு வச்சிருக்கிறார். எதனாலங்க? பக்கத்துல 2 பேரை தட்டி எழுப்பி சொல்ல, விசுவாசம். 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது, who are kept by the power of God through faith unto salvation. கர்த்தருடைய வல்லமையினாலே இரட்சண்யத்தினுடைய கடைசி நேரம் வரைக்கும் என்னை நிறுத்தி பாதுகாத்தது கர்த்தருடைய விசுவாசம். ஆமென். பக்கத்துல இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நான் பிழைச்சிருக்கிறேன், ஆமென், இன்ன பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், சாக வேண்டிய உயிரோடு வச்சிருக்காரு, இன்னும் நோக்கம் நிறைவேற்றி இருக்கிறேன். காரணம், கர்த்தர் மேல நான் வச்ச விசுவாசம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? 91ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். விசுவாசிக்கிறீங்களாங்க? உங்களை என்னைக்கு விசுவாசத்துல வந்தீங்களோ உங்களை கர்த்தர் எங்க தெரியுமா வச்சிருக்காரு? மறைவிடத்துல எல்ஷடாயின் சிறைகளை வச்சிருக்கிறார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் தாங்க என்னை பாதுகாக்கிறாருங்க.
இதுவரைக்கும் நான் நலமாயிருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய சிறகின் கீழ் இருக்கிறேன். I am hidden with God. கர்த்தருக்குள் நான் மறைக்கப்பட்டிருக்கின்றேன். கொலோசியர் 3:3 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கையை உயர்த்துங்களேன். நான் இப்படி சொல்றேன், எழுதுறவங்களை பாவம் தொல்லை பண்றேன், பரவாயில்ல. கர்த்தருக்குள் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்றேன், உன்னை தேடி எந்த பேயாவது வந்தா, அவன் மறைவிடத்தில் இருக்கிற உன்னை அவன் கண்ணுக்கு படாம உங்களை பாதுகாத்து, மீண்டும் கையை உயர்த்துங்களேன், சத்துருவனுடைய அம்புகள், சத்துருவனுடைய அந்தகார அஸ்திரங்கள் உனக்கு விரோதமாக ஏவப்படும் போதும் அது உன்னை தாக்காதபடிக்கு கர்த்தர் உன்னதமானவரின் செட்டையின் மறைவுக்குள், அந்த நம்பிக்கை உள்ளவங்க, சிறகின் கீழ் இருக்கிறவங்க, உன் எதிர்காலம் நல்லா இருக்கு, உன் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு இந்த கள்ளப்பேய்க்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் முடிக்க நினைப்பான். ஆனா இன்ன வரைக்கும் உன்னையும் உன் சந்ததியையும் உன் சந்ததியும் சந்ததியையும் கர்த்தர் கைவிடாமல் வெச்சது நீ தேவன் மேல வெத்த விசுவாசமும் கர்த்தருடைய கிருபை மட்டும் தானே. 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் அவருக்குள்ள விசுவாசத்தினாலே மறைந்திருக்கிறேன். சொல்லு வாயத்தை, நான் இன்ன வரைக்கும் விசுவாசத்தினாலே நான் கர்த்தருக்குள்ள மறைந்திருக்கிறேன். சொல்லுங்களேன் ஒரு பலத்தாமே.